ஹலோ ஹாய் விவோஸ், வெல்கம் டு கோல்டன் வால்ட் எஸ்விஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம லைனப்பில் பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா பிராண்டில் ஹோண்டா சிட்டி ஐவி டெக்னாலே பெட்ரோல் தான். 2011 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பியூர் ஒயிட்டு, நல்ல ஒரு ராயல் லுக்கு தாங்க. ஒயிட்னாலே ஒரு ராயல் லுக்கு தான். அதுவும் ஐவி டெக்கை பொறுத்தளவுக்கு, ஹோண்டாவை பொறுத்தளவுக்கு சொல்லவே வேணாம். நல்ல ஒரு பர்ஃபெக்டாக ஸ்மூத் டிரைவிங்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வெஹிக்கிளுங்க. செம சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி என்ஜினுமே குறை சொல்லவே முடியாது, அதிகமாக வேலை வைக்காது. பெட்ரோல் வெஹிக்கிளில் மெயின்டெனன்ஸ் கம்மியான ஒரு வெஹிக்கிள் தான். அதுவும் போக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுச்சாங்கிறத கூட தெரியாது. அந்த செல்ஃப் மோட்டர் சவுண்டு வேணால் கேட்கலாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். வாங்க இன்டீரியல் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், பிளாக் அண்ட் பீச் கலரில் வண்டி செம்மையாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓனர்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வண்டி நல்லா நீட்டாக இருக்குது. இன்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக் வித் கீ, மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே போட்டு பெருசாக இருக்குது. அந்த கியர் நாப் ஸ்டிக்கு கூட செம்மையாக லுக்காக போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல் மவுண்டட்ஸ் எல்லாமே வந்துடுது. டூயல் ஏர்பேக் வித் ஏபிஎஸோடு இருக்குது வெஹிக்கிள். முக்கியமான யூஸ்டு வெஹிக்கிள் வாங்கும்போது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பார்த்து வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஏபிஎஸ் ஏர்பேக் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க, முக்கியமாக ஏபிஎஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. இன்டீரியல் ஸ்பெசிஃபிகேஷன் இது தான். டோட்டலாக வந்து 90,000 கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்குது. வாங்க பேக் சைட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது. பிளாக் அண்ட் பீச் கலர், பேக் சைட் ப்ரெசன்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருக்குங்க. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதை விட லுக்கு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது வண்டி. வாவ், இந்த இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெஹிக்கிள் நம்பருமே பார்த்தீங்கன்னா TN 18Y7003. ஆனால் அவங்க Y7 சேர்த்து போட்டுட்டு 003 வண்டி 3ங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பாய்லர் தாங்க வண்டி லுக்கு. ரிவர்ஸ் கேமரா இருக்குது, 4 சென்சார் இருக்குது. பியானோ பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. கீழே பம்பரில் இருக்கிறதுலே செம்ம லுக்கு. அந்த ஸ்பாய்லர் எங்க அப்பா. 4 டயருமே 90% இருக்குது. பாடியில் எந்த ஒரு டென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. வண்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அவ்வளோ நீட்டாக இருக்குது. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பியூர் பெட்ரோல், மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 2011 மாடல். செம்ம சூப்பராக இருக்குங்க வண்டி. டாப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் போட்டு, ஒயிட்னாலே ஒரு ராயல் லுக்கு தான். அது போக இந்த வண்டிக்கு அடிஷ்னல் செம்ம லுக்குன்னா அந்த ஸ்பாய்லர் தாங்க எடுத்து கொடுக்குது வண்டிக்கு. இந்த வண்டி நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ஹோண்டா சிட்டி கொஞ்சம் இருந்தால் போடுங்கன்னு. உண்மையில் சூப்பரான ஒரு வெஹிக்கிள். 2011 மாடல். இந்த ஹோண்டா சிட்டி 2011 மாடல் வெஹிக்கிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாக் கார்ஸில் தாங்க இருக்குது. நம்ம ஷாக் கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம ஷாக் கார்ஸோட யூஸ்டு கார்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹோண்டா சிட்டி ஐவி டெக் 2011 மாடல் வெஹிக்கிளுக்கு நம்ம ஷாக் கார்ஸில் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,20,000 ரூபாய். அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். 3,20,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்க நேரில் வாங்க, ட்ரைவ் பண்ணி பாருங்கள். வெஹிக்கிள் பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் தான் நம்ம ஷாக் கார்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம ஷாக் கார்ஸில் இந்த வெஹிக்கிள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 3,20,000 ரூபாய். நம்ம ஷாக் கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு நாகர்கோவிலில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. அதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக கான்டாக்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.